ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இவ்வளோ காலமாக எப்படி அப்படின்னா சும்மா ஒரு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, ஒரு லீவு நாள் தானே அப்படியே போயிட்டு சின்ன ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே யோசித்தோம். சரி, ஒரு லாங் வீடியோ அப்படி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அப்படி யோசித்ததில் தான் அப்படி நான் போயிட்டுருக்குள்ள அழகான ஒரு ஒரு டேம் அப்படி ஒன்று, ஒரு ஏரியா ஒன்று அப்படி எங்களுக்கு தென்பட்டுச்சு. அது கடந்து அப்படியே போக்குள்ள என்னடா ஆக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய தலைகள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு சிலரோடு விசாரித்தோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, எங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. அப்போது நாங்களும் யோசித்தோம். சரி, நாங்களும் போயிட்டு ஆ அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் ஒன் போயிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தோம். என்ன நடக்குது? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நிறைய ஆட்களெல்லாம் அப்படியே கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. கொடையெல்லாம் சரியான வெயில். வெயிலாக இருந்தாலும் கூட ஒரு இந்த பொங்கல் விழாலாம் அப்படியே முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே நாங்களும் ஒரு ரவுண்ட் சும்மா அப்படின்னு யோசிச்சுட்டு வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம்காரர் வந்தார். ஒரு டீம் ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கி அப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த பக்கத்தால் போகக்குள்ள தான் அப்படியே அந்த பொங்கல் அப்படியெல்லாம் தந்தாங்க. பொங்கல்லாம் சாப்பிட்றது சரியான ஆசை. பொங்கல்லாம் சாப்பிட்டு அப்படியே லீவு நாள் அப்படியே கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே பொங்கல் அப்படி சாப்பிட்டு அப்படியே சின்னவங்களாம் பாருங்கள் அப்படியே எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்படியே ருசிக்க ருசிக்க அப்படியே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்தாங்க, அங்கிட்டு வந்தாங்க, அங்கிட்டு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேலை பிஸியாக இருக்கிறாங்க. பொங்கலை அப்படியே சாப்பிட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் படி நான் விசாரித்தோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நேத்திக்கெல்லாம் பொங்கல் வச்சே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படியே கேள்விப்பட்டுட்டு அப்படியே யோசம் அப்படியே அந்த கோவில் இருக்குல்ல, அந்த புனித வனஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆலயம் வந்து முன்ன காலத்தில் இருந்து அப்படியே ஒரு பழம் வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர்த்தியெல்லாம் போட்டால் பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே முன்னொரு காலத்திலேருந்து அப்படியே பரம்பரையாக அப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், உங்களை பார்க்க தெரியும். இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு நிறைய பேர்த்துட்ட போய்ட்டு அப்படி இந்த காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி வீட்டுகளில் போய்ட்டு அரிசியெல்லாம் அப்படி வாங்கி எல்லோரையும் ஒன்று சேர்த்து அப்படியே இதுக்கு என்ன அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த மதமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே வராது. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவரும் எல்லாருக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இந்த நேர்த்திக் கடன்களுக்காக பாருங்கள், அப்படியே வந்து அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் வாங்கி விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி நாங்களும் பற்ற வச்சோம். நிறைய பேர் அப்படியே பற்ற வச்சவங்களோட நேர்த்திகள் எல்லாம் நிறைவேற்றினது மட்டும் இல்லாமல் நேர்த்தி போடுறவங்களும் வந்து நேர்த்தி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஆலயத்துக்கு பின்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாசெல்லாம் வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே சமைக்கிறாங்க. அப்படின்னு அந்த அழகான ஒரு இயற்கையான ஒரு சூழல் தானே. அந்த சூழலில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படின்னா ரோடுகளில் மெயின் அப்படி ரோட்லேருந்து பார்க்குறப்ப விளங்காது. அப்படியே போக்குள்ள ஒரு காட்டு ஒழுங்கு அப்படியே போயிட்டு உள்ளுக்கு போக்குள்ள தான் அது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். ரோட்லேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு விளங்காது, என்னடா செய்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே விளங்காது. இந்த ஆலயத்துக்கு அப்படியே அந்த ரோடுக்குள்ளே போக்குள்ள தான் விளங்கும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இதுகளுக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு லீவு நாள் அப்படின்றப்போ லீவு நாளை கழிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இடம். ஒரு வருஷத்துலேயும் சரியாக அந்த ஜனவரி மாதத்தில் இதை வந்து செஞ்சுட்டு வராங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய நேர்த்திகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு சமைக்கிறதுக்கு வந்து சாப்பாடெலாம் தருவாங்க. சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுக்கலாம். அவங்க சேர்ந்து சமைப்பாங்க. நாங்களும் போய்ட்டு உதவிகளும் செய்யலாம். பாருங்கள், என்கிட்ட பிள்ளை இருக்கிறாரு, கெப்பெல்லாம் வச்சுட்டு சும்மா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. நாங்கள் அவரும் 2 விஷயம் தான், அவரையும் தூக்கிட்டு போயிட்டோம். இந்த முறை ஃபன்னாக இருந்துட்டு வருவோம் அப்படின்னு தான் போனோம். அப்படி எங்கள்கிட்ட இருந்தால் சின்ன பிள்ளைங்க நாங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேரோடு நாங்கள் போனோம். அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களோட உறவுகளோட வாங்க. நாங்கள் அப்படியே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம். முன்னாடி என்னோடய பைக் தான் நிற்கிது. நாங்கள் வந்து அது 3 பேர், அப்படி எங்களோட ஒய்ஃபோடு சேர்த்து அப்படியே 4 பேராக வந்தோம். பாருங்கள், எங்கள் சின்னவரெலாம் எப்படி விளையாட்டிருக்கிறாருன்னு. ஒரு இயற்கையான ஒரு சூழல் தானே. வீட்டில் விட அப்படி ஃப்ரீயாக இருக்கலாம். அங்கிட்டுன்னு ஓடி அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் சாப்பிடவும் வந்துவிட்டோம். நல்ல ஒரு சாப்பாடு, வயிறு நிரம்ப சாப்பிட்டோம். சந்தோஷமாக அன்றைக்கு நாளை கழித்தோம். நீங்களும் வாங்க, இந்த பக்கம் வந்தால் அப்படி இருக்கும் பாருங்கள்.